காலையில் டிஃபன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு பொடி மாசும் தான். இந்த டிஃபன் வேலை முடிஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச சமோசா ஷீட்டில் சமோசா செய்யணும். அதுபோல் ஹோம்மேட் கறி மசாலா பேஸ்ட்டு வச்சு இன்றைக்கி ஒரு சிம்பிளான பிரியாணியும் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் வீடியோ போட்டதும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது மாதிரி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த கறி மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணினதுக்கப்புறமா இதை ஒரு மோல்டில் ஊற்றி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருந்தோம். இப்போ இதில் ஒரு பீஸ் எடுத்துனா இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு மூடி வைக்க போகிறேன். இது கொஞ்ச நேரத்துலேயே மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி ரெடி பண்ணலாம். இது என்னதுன்னா இந்த ஹோம்மேட் சமோசா ஷீட்டில் சமோசா செய்கிறதுக்கு வேண்டி கொஞ்சமாக சிக்கன் எடுத்து இதில் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அப்புறமா இது என்னதுன்னா சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாக நான் ரெடி பண்ணினேன் உருளைக்கிழங்கு பொடி மாஸ் தான். சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாக இந்த உருளைக்கிழங்கு பொடி மாஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா இது என்னதுன்னா ஹோம்மேட் கீ தான். இது வெண்ணெய் எடுக்காமல் பாலாடையிலிருந்து டைரெக்டாக எடுத்த நெய் தான். இதை நான் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருந்தால் இந்த நெய் இப்படி தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இது இன்னும் திக்காக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாலும் சரி தான், இல்லைனா வெளியே வச்சு யூஸ் பண்ணாலும் சரி தான், இந்த நெய் கெட்டு போகவே போகாது. தைரியமாக இந்த பாலாடையிலிருந்து டைரெக்டாக நெய் எடுக்கலாம். இனி சாப்பிட்டதுக்கப்புறமா அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம். நம்ம ஃப்ரீசரில் இருந்து வெளியே எடுத்து வச்ச இந்த கறி மசாலா பேஸ்ட் நல்லா மெல்ட் ஆயாச்சு. இப்போ இதை 1/2 கிலோ அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்த சிக்கனில் இந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து, அதே போல் 1/2 கப் அளவுக்கு தயிரும் சேர்த்து, இந்த மசாலா பேஸ்ட்டும் 1/2 கப் அளவுக்கு தான் இருக்கும். இனி இது எல்லாத்தையும் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த பாத்திரத்தை மூடி போட்டு இது அப்படியே இருக்கட்டும். இனி அடுத்ததாக நம்ம 2.5 கப் அளவுக்கு அரிசியில் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். இதுக்கு நான் 7 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு கொதிக்க விட போகிறேன். இந்த தண்ணியில் தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். இப்போ இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இனி இதில் ஸ்பைசஸ் சேர்க்கலாம். கொஞ்சமாக கருவா, கிராம்பு, ஏலக்காய், ஷாஹி ஜீரா, இப்படி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்தா போதும். இந்த தண்ணியில் கரம் மசாலா எல்லாம் சேர்க்கும்போது இந்த ரைஸ் வேகும்போது நல்ல மணமாக இருக்கும். அதுக்கு வேண்டி தான். இப்படி கரம் மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை மூடி போட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அரிசி அளந்தெடுத்து கழுவி எடுக்கலாம். இப்போ நான் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு பீட்டி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் 2.5 கப் அளவுக்கு அரிசி இந்த பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இனி இந்த அரிசியை நல்லா சுத்தமாக கழுவி எடுக்கலாம். இந்த அரிசியை கழுவி மட்டும் எடுத்தால் போதும், ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இந்த அரிசியை வேக வச்சு வடிகட்டி எடுத்து குக்கரில் போட்டு ஒரு விசில் போட்டு வேக வைக்க போகிறோம். அது எப்படின்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். இப்போது ஒரு பக்கம் ரைஸ் வேக வைக்கிறதுக்கான தண்ணி சூடாகிட்டு இருக்கு. இன்னொரு அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு அந்த குக்கர் ஹீட் ஆனதும் அதில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நாம் மசாலாவும் தயிரும் தடவி வச்ச இந்த சிக்கனை கம்ப்ளீட்டாக இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த எண்ணெயில் சேர்க்கணும். கிரேவி மட்டும் பண்ணுறதா இருந்தால் இதில் நம்ம எண்ணெய் சேர்க்க தேவையில்லை.
ஆனால் நம்ம இப்போ பிரியாணி பண்ணுறதுனால கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் தான் இந்த சோறும் உதிர் உதிராக இருக்கும். இந்த சிக்கனில் இருக்கக்கூடிய பச்சை வாசனையும் போய் இந்த சிக்கனு கொஞ்சம் ஃப்ரை ஆகி கிடைக்கும். அதுக்கு வேண்டி தான். இது கூட கொஞ்சமாக ரம்ப இலையும் சேர்க்கலாம். இந்த ரம்ப இலை பிரியாணிக்கு, சிக்கன் கறிக்கு, மட்டன் கறிக்கு எல்லாம் சேர்க்கும்போது இதுக்கு கொத்தமல்லி புதினா எல்லாம் தனியாக சேர்க்கணும்னு கூட எந்த கட்டாயமும் இல்லை. இந்த ரம்ப இலையே போதும். இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் இது கூட சேர்க்கலாம். நம்ம ரைஸ்லேயும் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். இப்போ இந்த சிக்கன்லேயும் 2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்தாச்சு. இனி இந்த குக்கரை ஃபுல்லாக மூடாமல் சும்மா மூடி வச்சு தீயை சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் இந்த சிக்கனை வேக விடலாம். இந்த ரைஸ் பாதி குக் ஆகிறது வரைக்கும் இந்த குக்கர் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்கு வச்சுருந்த தண்ணி நல்ல கொதி வந்தாச்சு. இனி இதில் கழுவி வச்சுருந்த இந்த பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்க்கலாம். நம்ம இந்த தண்ணி வைக்கும்போது 1 பங்கு அரிசிக்கு 3 பங்கு தண்ணி வச்சா போதும். ஏன்னா நம்ம இதை வடிகட்டி தான் எடுக்க போகிறோம். இந்த அரிசி ஜீரக சம்பா அரிசி கிடையாது. பிடி ரைஸ்னு சொன்னால் கடையில் கிடைக்கும் அந்த அரிசி தான். இந்த ஜீரக சம்பா அரிசி, பிடி ரைஸ் எல்லாம் நம்ம பிரியாணி, நெய்ச்சோரெல்லாம் வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த அரிசி ஒரு பக்கம் வேகட்டும். பாதி அளவுக்கு வெந்தால் போதும். அரிசி பாதி அளவுக்கு வெந்ததும் நம்ம அந்த அரிசியை வடிகட்டி எடுத்து இந்த சிக்கனில் சேர்த்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த அரிசி பாதி அளவுக்கு கரெக்டாக வெந்தாச்சு. நம்ம குக்கரில் வச்சு விசில் போட்டு எடுக்க போகிறோம். அதனால தான் இந்த அரிசியை நம்ம பாதி அளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்கோம். இதே இது நீங்கள் பாத்திரத்தில் வேக வைக்கிறதா இருந்தால் 3/4 பாகம் வேக வச்சு எடுத்து தம்மில் போட்டால் போதும். இப்போ நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். அதனால் இந்த அரிசி பாதி அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இந்த அரிசியை ஃபுல்லாக வடிகட்டி இந்த குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமா இந்த அரிசியும் தண்ணியும் சம அளவில் இருக்கிறது மாதிரி நம்ம அரிசி வேக வச்சுருந்த தண்ணியில் கொஞ்சமாக இதில் சேர்க்கலாம். எல்லா தண்ணியும் சேர்த்துடக்கூடாது. இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலுக்கு இருக்கணும். இனி இதில் 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்க்கலாம். அப்போ இன்னும் நல்ல மணமாக இருக்கும். இது ஒரு சிம்பிளான பிரியாணி தான். இதில் நம்ம அதிகமான பொருள் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இனி இதில் கொஞ்சமாக பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துட்டோம்னா நல்ல ஒரு பிரியாணியோட வாசனை வந்துடும். இப்படி ஒரு பைனாப்பிள் எசன்ஸ் வாங்கி வச்சாலே நம்ம பிரியாணி எல்லாம் பண்ணும்போது இந்த புதினா கொத்தமல்லி இல்லாட்டா கூட இந்த எசன்ஸ் விட்டு இந்த பிரியாணி நல்லா சூப்பராக மணக்க ரெடி பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பைனாப்பிள் எசன்ஸும் சேர்த்து இந்த குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் போட்டு எடுத்துட்டோம்னா நல்ல மணக்க ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ குக்கரில் ஒரே ஒரு விசில் இதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர்லாம் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறமா இந்த மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்ல மணக்க டேஸ்டியான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த ஹோம்மேட் கறி மசாலா பேஸ்ட்டு வச்சு ஒரு சிக்கன் கறி, ஒரு முட்டை கறி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு சிம்பிளான பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இதே போல் நீங்கள் ஹோம்மேட் கறி மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதிகமான பொருட்களை கட் பண்ணி போட்டு நிறைய நேரத்தை வீணடிக்காமல் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணின ஒரு சிம்பிளான டேஸ்டியான பிரியாணி இது. இப்படி ஒரு ஹோம்மேட் கறி மசாலா பேஸ்ட் இருந்தால் நமக்கு என்ன கவலை, இனி ஈஸியாக பிரியாணி கூட ரெடி பண்ணலாம். இந்த ஹோம்மேட் கறி மசாலா பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோவை பார்க்காதவங்க கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ ரெடி பண்ணின பிரியாணி ஒரு குக்கர் தம் பிரியாணி தான். அதனால தான் இந்த ரைஸை நம்ம பாதியில் வேக வச்சு வடிகட்டி எடுத்து இந்த குக்கரில் சேர்த்து ஒரு விசில் போட்டு எடுத்துருக்கோம். இப்போ இந்த ரைஸும் இந்த சிக்கனும் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பார்த்தீங்களா? சாப்பிட்ட பிறகு உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ஹோம்மேட் கறி மசாலா பேஸ்ட் வச்சு ஒரு டேஸ்டியான சிம்பிளான பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இனி அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ஹோம்மேட் சமோசா ஷீட் வச்சு ஒரு டேஸ்டியான சமோசா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த சமோசாவோட ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு வேண்டி எல்லா பொருட்களையும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதோட அளவுகளை ஒன்றொன்னா அப்புறமா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த சமோசா ஷீட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை ரெடி பண்ணி வச்சு 1 வாரத்துக்கு மேலே ஆகுது. நான் இந்த மாதிரி ஒரு கவரில் சுற்றி வச்சு ஃப்ரிட்ஜோட டோரில் தான் வச்சுருந்தேன். ஃப்ரீசரில் வைக்கவே இல்லை. ரொம்ப நாளைக்கெல்லாம் இந்த சமோசா ஷீட்டை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. நம்ம இதில் சமோசா ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வைக்கலாம். அப்போ ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இது நிறைய நாள் வச்சிங்கன்னா இந்த சமோசா ஷீட் கெட்டு போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம சமோசா ரெடி பண்ணும்போது இந்த மாவு வெடிப்பு சரியாக வராது.
இப்போ இந்த சமோசாவோட ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு வேண்டி நான் ஒரு ஃப்ரை பேனை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 4 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து இப்படி கொஞ்சம் வதக்கி விடலாம். பாதி அளவுக்கு இந்த வெங்காயம் வதங்கினா போதும். இப்படி பாதி வதங்கினதும் இது கூட 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க பிடிக்கலைன்னா இஞ்சியும் பூண்டையும் பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி எடுக்கலாம். இப்படி கொஞ்சமாக வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இனி இது கூட 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலா தூள் சேர்க்கலாம். இந்த கரம் மசாலா தூளும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு கரம் மசாலாவும் சேர்த்து இப்படி கொஞ்சமாக வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து தண்ணியில் வேக வச்சு இந்த சிக்கனில் இருக்கக்கூடிய எலும்பையெல்லாம் நீக்கி பிச்சு போட்டு எடுத்து வச்சுருக்கோம். அந்த சிக்கனை இது கூட சேர்க்கலாம். இப்படி வேக வச்ச சிக்கன் இல்லைன்னா பொரிச்ச சிக்கன் கூட சேர்த்தா நல்லா தான் இருக்கும். இனி இந்த வெங்காயத்தோட இந்த சிக்கனை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு கடைசியாக நம்ம இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்து 1 டீஸ்பூன் போல் மிளகுத்தூளும் சேர்த்து இனி கடைசியாக இது கூட 2 பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சு இதோட தோலையெல்லாம் நீக்கி இந்த மாதிரி உதிர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இறக்கி ஆற வைக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு சமோசா ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இனி இது அப்படியே இருந்து ஆறட்டும். இனி இந்த சமோசா லீஃபை ஒட்டுறதுக்கு வேண்டி ஒரு மாவு ரெடி பண்ணலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து ஒரு பவுலில் சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி தனியாக எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சா போதும். இனி அடுத்ததாக சமோசா ரெடி பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச இந்த சமோசா ஷீட்டை இந்த மாதிரி கோன் ஷேப்பில் மடித்து விட்டு ஒரு பாக்கெட் மாதிரி இப்படி எடுத்து வச்சு நம்ம ரெடி பண்ண ஃபில்லிங்ஸில் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ஃபில் பண்ணி திரும்பவும் இதே மாதிரி கோன் ஷேப்பில் மடக்கி எடுத்தால் போதும். இப்படி நம்ம மடக்கி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சமோசா ஷீட்டோட சைடில் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த மாவை தேய்ச்சி ஒட்டி விட்டுட்டோம்னா இந்த சமோசாவோட ஃபில்லிங்ஸ் எல்லாம் உதிர்ந்து எண்ணெயில் விழாது. இந்த மாதிரி ஒட்டி விட்டால் போதும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இதே போலவே நான் ஒன்றொன்னையும் ரெடி பண்ணி காமிக்கிறேன். கவனமாக பார்த்தா போதும். தெரியாதவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஹோம்மேட் சமோசா ஷீட் வச்சு நல்ல சூப்பராக ஒரு சிக்கன் சமோசா ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை நீங்கள் இன்னும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதே போல் ஒரு பாக்ஸில் வச்சோம் இல்லைன்னா
ஜிப்லாக் கவரில் வச்சோ ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சோ இந்த மாதிரி அடுக்கி வச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா போதும். நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ரமலானுக்கு முன்னாடி இப்படி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 15 நாளைக்கு ஒரு முறை இதே போல் ரெடி பண்ணி வச்சாலே போதும். ஒரு மாதத்துக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடியதை நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இந்த சமோசாவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது தீயோட அளவும் மீடியமில் தான் இருக்கணும். ஏன்னா இந்த சமோசா லீஃப் வந்து ரெடிமேட் கிடையாது, நம்ம வீட்டிலே ரெடி பண்ணினது. இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால இதோட உள் பக்கமாக இருக்கக்கூடிய மாவெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் மிதமான தீயில வச்சு கொஞ்சம் பொறுமையாக திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு நல்ல பொன்னிறமாக வந்ததும் எடுக்க வேண்டியது தான். சீக்கிரமாக வேகட்டுமேனு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா அப்புறமா மேலே இருக்கக்கூடிய மாவு வெந்திருக்கும், உள் பக்கமாக அதிகமாக வெந்திருக்காது. அதனால் இப்படி பொறுமையாக நிதானமாக இதே போல் பொரிச்செடுக்கணும். இப்போ நம்மளோட ஹோம்மேட் சமோசாவும் ரெடி ஆயாச்சு. இப்போ இந்த சமோசா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ கிறிஸ்பியாக உள்பக்கமாக எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பார்த்தீங்களா? இப்படி வேக வச்சு எடுக்கணும். இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோவில் ஹோம்மேட் சமோசா ஷீட் வச்சு ஒரு டேஸ்டியான சமோசாவும் ஹோம்மேட் கறி மசாலா பேஸ்ட் வச்சு ஒரு டேஸ்டியான பிரியாணியும் பார்த்தாச்சு. இதே போல் இன்னும் நல்ல நல்ல ரெசிபியுமா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.